ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஈஸ்டர் தினத்தை நல்லா கொண்டாடினீங்களா? ஏசப்பா உங்களோட இடைப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு சாப்டரை நம்ம தியானித்து வருகிறோம் இல்லையா? இந்த வாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாமா? எல்லாருமே நோட்டு பைபிள் எல்லாம் கொண்டு வந்துட்டிங்களா? ஓகே, ஷல் வி கோ? ஓகே, மார்க்கு 16ஆம் அதிகாரம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாசல் அருகே இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டு தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளங்கை தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேன மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்திருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமீன். குட்டீஸ், ஏசப்பா மரித்து 3ஆம் நாளில் என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்தார். அப்போ உயிர்த்தெழுந்த பிறகு அவர்
அந்த ஓய்வு நாளில் மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமு என்பவளும் என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு சுகந்த வர்க்கும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாளில் அதிகாலையில் சூரியன் உதயம் ஆகிற போது என்ன பண்ணாங்க, கல்லறை இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அங்கே தானே அவர் அடக்கம் பண்ணாங்க. இந்த கல்லை எப்படி தள்ளுறதுன்னு ஒருவர் என்ன பண்ணாங்க, பேசிக்கொண்டாங்க. அப்போ பேசிக்கொள்ளும்போது அந்த கல் ரொம்ப பெருசாக இருந்தது. அவர்களால் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டாங்க. எப்படின்னா, அந்த கல்லறை உள்ளதானே இசப்பா வச்சுருந்தாங்க. அந்த கல் எப்படிப்பட்டதாக இருந்தது, பெரியதாக இருந்தது. ரொம்ப பெரிய கல். அந்த கல்லை நகர்த்தவே முடியாது. ஆனால் அது தள்ளப்பட்டிருந்தது. அப்போது அந்த கல்லறைக்குள்ளே போய் பிரவேசித்து அது உள்ளே போயிட்டு என்ன பண்ணாங்க, வெள்ளங்கை தரித்தவராய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தாங்க. அந்த இடத்துல ஒரு வெள்ளங்கை, ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்து நம்மளே பயந்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி பயந்தாங்க. அப்போ அவர்களை நோக்கி, பயப்படாதீங்க, சிறுவையில் அறையப்பட்ட நஸ்ரேயனாக இயேசுவை நீங்கள் இங்கே தேடுறீங்களா? அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடி என்ன பண்ணார், உயிர்த்தெழுந்தார். இதோ அவர் வைத்த இடம் அப்படின்னு தூதர்கள் சொன்னாங்க. அப்போது சீஷர்களிடத்துல பேதுருவிடத்துல போய் என்ன பண்ணாங்க, இந்த விஷயத்த எல்லாரும் கேர்ள்ஸும் என்ன பண்ணாங்க, போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. மரியாளும் எல்லாரும் சிலோவாம் என்பவர்களும் வந்தாங்க இல்லையா கல்லறைக்கு, அவங்க எல்லாரும் போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. யாரிடத்துல, சீஷர்கள் இடத்துல சொன்னாங்க, உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பீர்கள். ஏசப்பா மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், ஆனால் எழுந்த பிறகு உங்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், கலிலியாவில் நான் இருப்பேன் அப்படின்னு அவர் முன்னாடியே எல்லா தரிசனத்தையும் சொல்லிட்டாரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம், ஒரு திகழ் இருந்ததுனால கல்லறையை விட்டு ஓடி போனாங்க. ஒரே பயம் அவங்களுக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. ஒருவருக்கொருவர் சொல்லாமல் போனாங்க. வாரத்தில் முதல் நாள் அதிகாலையில் ஏசப்பா இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா யாருக்கு தரிசனமானாங்கன்னா, மகதலேனா மரியாளுக்கு முதல்ல தரிசனமானாங்க. அப்போது அவளிடத்துல எத்தனை பிசாசு இருந்தது தெரியுமா, 7 வகையான பிசாசு இருந்தது. அதை அவர் என்ன பண்ணார், துரத்தினார். அது அவளை விட்டு புறப்பட்டு அவர்களோடு இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த செய்தியை அவள் என்ன பண்ணா, அறிவிச்ச, இந்த மாதிரி ஏசப்பா எனக்கு செஞ்சாங்க அப்படின்னு. அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவளுக்கு காணப்பட்டார் என்று அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அப்போ மரியாள் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு 7 வகை பிசுவாசி எனக்குள் இருந்தது, ஏசப்பா எனக்கு காட்சி கொடுத்து என்னை குணமாக்கினாருன்னு அதை போய் சீஷர்கள் இடத்துல சொல்லும் பொழுது அவர் நம்பவே இல்லை. அவள் என்ன சொன்னா, உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டபோது கூட அவங்க என்ன பண்ணல, நம்பலை. அப்போது 2 பேர் கிராமத்துக்கு நடந்து போகிறாங்க. அப்போது அவர்களுக்கும் என்ன பண்ணார், ஏசப்பா மறுரூபமாய் தரிசனமானா. அவர்கள் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். ஆனாலும் அவர்கள் நம்பலை. அந்த 2 பேருக்கு காட்சி கொடுத்தாங்க, ஆனாலும் நம்பலை. ஆனால் 11 பேர் இருக்காங்களே, போஜன பந்தியில் உட்காந்து சாப்பிடுவாங்களே, அங்கே எல்லாரும் இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் ஏசப்பா என்ன பண்ணார், தரிசனமாகி உயிர்த்தெழுந்ததை கண்டவர்களை அவர்கள் நம்பாவர் போவன் நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஏசப்பா ரொம்ப கடிந்து கொண்டாரு. என்ன பண்ணுறாங்க, சீஷர்கள் நம்பவே இல்லை இல்லையா. அப்போது அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஏசப்பா என்ன பண்ணார், கடிந்து கொண்டார். அவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு.
விசுவாசமாக இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வாங்க. விசுவாசிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்கன்னு ஏசப்பா சொல்கிறாரு. விசுவாசிக்கிறவர்களால் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னும் ஏசப்பா சொல்கிறாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேலே அவங்க கை வச்சா கூட என்ன ஆவாங்க? சுஸ்தமாவாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு நீங்கள் சொன்னால் அந்த பிசாசு ஓடி போயிடும். யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா அவங்க தலைமையில கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு சுகம் உண்டாவதாக அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் என்ன ஆகும்? சொஸ்தமாவார்கள். ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளர்களை ரட்சிக்கும்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. சரியா குட்டீஸ்? நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வேலை விசுவாசிக்கணும். விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவின் அற்புதங்களை நீங்களும் செய்யணும். அவருடைய நாமத்தை கொண்டு நீங்களும் செய்ய உங்களால் முடியும். அந்த கிருபை ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. சரியா? அது மட்டும் இல்லாமல் சாவுக்கு ஏதுமான எந்த ஒரு விஷயத்தை குடித்தாலும் அது அவர்களே சேதப்படுத்தாது. அதுக்காக நீங்கள் போய் விஷம் குடிக்கக்கூடாது. பை மிஸ்டேக்லி பாம்பு கடிச்சோ இல்லை வேறு ஏதோ பள்ளி சாப்பாடில் விழுந்தோ தெரியாமல் நீங்கள் இது பண்ணும் பொழுது அது சாவுக்கு ஏதுவாக நீங்கள் சாப்பிட்டாலும் கூட அது உங்களை சேதப்படுத்தாது. அதுக்காக நீங்கள் வேணுத்தே குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. அது மட்டும் இல்லை குட்டீஸ், இந்த மாதிரியெல்லாம் பேசும் பொழுது ஏசப்பா என்ன சொன்னார்? இவ்விதமாய் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க? ஏசப்பா பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர் புறப்படும் பொழுது எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஏசப்பா பரலோகத்தில் எடுத்து கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மகதலேனா மரியாளுக்கு என்ன பண்ணாங்க? காட்சி கொடுத்தாங்க. அந்த வழியாக நடந்து போன 2 மனுஷருக்கும் அவர் காட்சி கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்த 7 வகையான பிசாசுகளையும் என்ன பண்ணார்? அந்த மரியாளுக்கு துரத்தி விடப்பட்டார். அப்புறம் 11 சீஷர்களும் நம்பவே இல்லை. ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? அந்த அவிவிசுவாசத்தை கொடுத்து கடிந்து கொண்டார். விசுவாசம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுவாங்க. அவிவிசுவாசமாக இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? ஆக்கினிக்கு தீர்க்கப்படுவாங்கன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அது மட்டும் இல்லை, ஏசப்பாவுடைய விசுவாசிகள் யார்? நீங்கள், நம்ம எல்லாருமே இயேசுவின் நாமத்தை கொண்டு என்ன பண்ணலாம்? பிசாசை துரத்தலாம். சாவுக்கு ஏதுவாக எது குடித்தாலும் நம்மளை சேதப்படுத்தாது. அப்புறம் நோய் உள்ளவர்களை குணமாக்கலாம் அவர் நாமத்தை கொண்டு. அவருடைய நாமம் என்ன? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். சரியா குட்டீஸ்? நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ எல்லாருமே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கலாம், இல்லை எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கலாம் இல்லையா? இப்போ எக்ஸாம் எழுதி முடித்தவங்களுக்கு ஒரே படபடப்பாக இருக்கும் இல்லையா? ஐயோ நான் பாஸ் ஆகிடுவேனா, இந்த சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிடுவேனா, பாஸ் ஆகிடுவேனான்னு திக்குன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி விசுவாசத்தோடு ஜெபிச்சிருப்பீங்க இல்லையா? ஏசப்பா எனக்கு உதவி செய்வார். அந்த விசுவாசத்தை ஏசப்பா கனப்படுத்துவார் குட்டீஸ். அதனால் எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது? சீஷர்களை போல் நம்ம பயப்படாமல் அவிவிசுவாசமாக இல்லாமல் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது நமக்கு ஏசப்பா உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நம்ம வாயின் வார்த்தையில் ப்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊழியம் செஞ்சுட்டு காணிக்க போடுறது ஏசப்பாக்கு அது மாத்திரம் விருப்பம் இல்லை. விசுவாசத்தோடு என்ன பண்ணணும்?
நம்ம ஜெபிக்கணும். விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட கேட்கணும். நம்மளுக்கு இந்த கிருபை தாங்க ஏசப்பா அப்படின்னு கேட்கணும். நம்ம பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம் இல்லையா? அப்படி சோர்ந்து போகாதபடிக்கு எனக்கு நல்ல பலனை தாங்க ஏசப்பா, இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க, இந்த படிப்பில் எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க. நான் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியல. ரொம்ப நான் சேட்டை கொடுக்குறேன், டாடி மம்மிக்கு ரொம்ப இம்சையாக இருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பா கிட்ட அந்த கிருபை கேட்கணும். கீழ்ப்படுகிற குணத்தை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்கும் பொழுது ஏசப்பா செய்ய வல்லவராக இருக்கிறாரு. சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் நிறைய விஷயங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவளாக இருக்கேன், எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. உங்கள் நாமத்தை கொண்டு நான் எல்லாரிடத்திலும் நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவளா என்னை மாற்றுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இந்த நிகழ்ச்சியில் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை தியானித்தோம் இல்லையா? நம்ம என்னென்ன கற்றுக்கொண்டோம்? முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம்? முதலாவது நம்ம யாரை தேடணும்? ஏசப்பாவை தேடணும்.